ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்புறதுக்கு என்னென்னலாம் மூட்டை கட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்னலாம் கொள்ளையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம். இங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு குட்டி ஓடை இருக்குது. அந்த ஓடையில் தண்ணி போதான்னு பார்க்க போகிறோம். எங்கள் அத்தை வந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு மாமியார் எனக்கு. போயிட்டு நம்ம போய் ஓடையில் இன்றைக்கி தண்ணி போதான்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ வந்து நம்ம தாத்தா வீட்டு கொல்லைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அத்தை வீட்டு கொல்லைக்கு அப்புறமா தான் போகணும் காய் பறிக்கிறதுக்கு. இப்போ தாத்தா வீட்டு கொல்லைக்கு வந்திருக்கோம். தாத்தா வீட்டு கொல்லையில் எங்கே பாருங்கள், எங்கள் பாட்டி மட்டும் இருக்காங்க, எங்கள் தாத்தாவோட ஒய்ஃபு. இவங்க வந்து நாங்கள் அம்மைன்னு சொல்லுவோம். எங்கள் பாட்டி இவங்க பாருங்கள், அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டு ஆடுலாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. பாருங்கள், பச்சை துளசி சூப்பராக இருக்குது. இது வந்து கருந்துளசி கிடையாது, பச்சை துளசி. பெருமாளுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த துளசி. மாலை கட்டிலாம் போடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காடாக கிடக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக ஓடைக்கு வந்துட்டோம் நாங்கள். ஓடையில் தண்ணி ஓடுது. இன்னும் அதிக மழை பெய்யாதனால இன்னும் தண்ணி அதிகமாக வரல, ஆனால் கம்மியாக தான் வருது. பாருங்கள், அழகாக ஓடுது தண்ணி. இன்னும் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு, அதனால் தண்ணி கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக வருது. மழை வந்து சுத்தமாக பெய்யாமல் இருந்துச்சுன்னா தண்ணி தெளிவாக இருக்கும். பாருங்கள், அழகாக தண்ணி ஓடுது. இப்போ வந்து ஓடையில் தண்ணி எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்துட்டு தேங்காய் அறுக்கிறதுக்காக நாத்தனார் போயிட்டுருக்காங்க. முன்னாடி அலக்க எடுத்துக்கிட்டு மாமியாரும் பின்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் நான் போயிட்டுருக்கேன். என் ராமும் சேர்ந்துக்கிட்டு எங்களோடைய ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து மயில் அதோட குஞ்சை அழிச்சிக்கிட்டு போச்சு, அதுதான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பலாமரம். இது வந்து வேறு இடத்துல முன்னாடி வீடியோவில் காமிச்சது, அது வேறு இடத்துல. இங்கே வந்து தொட்டியை காமிச்சிருப்பேன். அது பாருங்கள், தொட்டியில் தண்ணி ஓடும். இந்த இடத்துல இருக்கிறது எங்கள் பலாமரம் தான். அதில் காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்த குகைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு வழியாக அத்தை வீட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. அத்தை வீட்டு கொல்லைக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், நாளைக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அத்தை வந்து பச்சை மிளகா பறிச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு மாமியார், இவங்க ஒரு மாமியார். என்னோடய மாமியார்லாம் என்னோடய ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லு தாத்தா, ஹாய் சொல்லு. நீனு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். முடக்கத்தாங்கீரை நான் இங்கே எடுத்துருக்கத்த பறிச்சிருக்கேன், வா. இங்கே பாருங்கள், காயெல்லாம் வந்து பறிச்சாச்சு. கொய்யா மரத்தில் வந்து இன்றைக்கி கொய்யாக்காய் ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. பாருங்கள், நம்ம வீட்டில் ரோஜா செடி புதுசாக வச்சுருக்கோம், அதில் பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆரஞ்சு கலரில் ஒரு பூ பூத்துருக்கு, மஞ்சள் கலரில் ஒரு பூ பூத்துருக்கு. இதில் வந்து முக்கு நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், ராமு நீ குளிக்கிறியாடா?
இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு என்னென்னலாம் கொல்லையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துத்தி இலை, அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலி அதெல்லாம் வராது. வெண்டைக்காய், பச்சை மிளகாய், புளிச்சக்கீரை, அப்புறம் எங்கள் செடியில் பூத்த பூ, கத்திரிக்காய் எல்லாம் வந்து தனித்தனியாக பறித்தோம். அத்தை, நான் எல்லாருமே பறித்தோமா, அதனால் எல்லாம் இப்படி இருக்குது. இப்போ யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் நாளைக்கு. இப்போ என்னென்ன காயெல்லாம் தேவையோ பறித்து எல்லா காயும் எடுத்துக்கிட்டாச்சு. நான் எனக்கு என்ன காய், கீரை எல்லாம் தேவையோ நான் எடுத்துக்கிட்டேன். அத்தைக்கு என்ன தேவையோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் நாத்தனார் அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க சென்னையில், அவங்களுக்கும் என்ன காய் தேவையோ அவங்களுக்கு தனியாக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அத்தை கிண்டல் பண்ணிகிட்டே போகிறாங்க, நான் மாடு பிடிச்சிட்டு வர்றது பூம்பு மாடு பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சென்னைக்கு கிளம்பியாச்சு. காலையிலேயே ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. என்ன தான் நம்ம சீக்கிரமாக கிளம்பணுன்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. நான் முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்புனாலுமே கிளம்பும் பொழுது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து பேசிகிட்டு அப்படியே பிள்ளைங்க கூட விளையாண்டுட்டு அப்படியே கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்புறம் வேறு தம்பி திட்டிகிட்டே அழைச்சிட்டு போனான், சீக்கிரமாக கிளம்புங்கன்னா கிளம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அப்புறம் ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் தான் இதை எடுத்தேன். இந்த பாருங்கள், எங்கள் ஊரில் ஒரு முருகன் சிலை ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு முருகனுக்கு ஒரு நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்க போகிறோம். காரை விட்டு இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போயிட்டு ட்ரெயின் ஏறும் பொழுது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. அரியலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததும் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து திருச்சி திண்டுக்கல் நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அத்தை ஃபோன் பண்ணி தம்பியை சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்பொழுதே ட்ரெயின் வந்துடுச்சு. எங்களுக்கு ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு. இப்போ இந்த ஷாட் வந்து எங்கே எடுத்தேன்னா நாங்கள் தாம்பரம் கிட்டே வரும்பொழுது தான் எடுத்தேன். அப்போ தான் கொஞ்சம் ட்ரெயின் ஃப்ரீயாச்சு. அதுக்கப்புறம் தான் அத்தை ஒரு சீட்டில் நான் ஒரு சீட்லேருந்து தாராளமாக உட்காந்துட்டு வீடியோ எடுத்தோம். ட்ரெயினை விட்டு இறங்கி எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நம்ம கொல்லையில் பறித்த காய்கறிகள் எல்லாத்தையும் பையில் வச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டிகே சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அத்தா பாய் சொல்லு. பாய். எங்க பாய். 2 பேரும் மாமியார் மருமகள். பாய்.